அனைவருக்கும் இனிய வாழை வணக்கம். நம்ம பிஹெச்எல்ல கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ரெக்கக்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எப்படி இந்த பிஹெச்எல் நிறுவனத்துக்கு சேர்ந்தோமோ நமக்கு என்னென்ன வழிகாட்டுதல்கள் தேவைப்பட்டதோ அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சங்கத்திலையும் சங்கத்திலையும் பேசும்போது சரி நம்மளும் கிளாஸ் எடுப்போம் அப்படி நமக்கும் அதாவது கிளாஸ் எடுக்கணுன்றது அவங்க உள்ள வரதுக்கான என்னென்ன நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அறிவுரை இந்த மாதிரி என்ன தேவை அவங்களோட பேசிக் நீட்ஸ் என்ன அதை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு என்ன பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே இப்ப இருக்க சூழ்நிலை பரபரப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல அவங்க கிளாஸுக்கு வந்து உட்கார வச்சு பாடம் அளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஆன்லைன்ல போனா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்தோம்னா ஒரு காலேஜ் அதுவும் நல்ல ஐடியா அங்க போற கோச்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆன்லைன்ல என்னென்ன சிக்கல்கள் இருக்குதுன்னு நம்ம அதுக்கான செலவுகள் முதலீடு எல்லாம் பண்ணணும். அது எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஆன்லைன்ல போறதா வந்து ஒரு பெஸ்டா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம கிளாஸ்ல நம்ம ஆன்லைன் ஆஃபீஸ் ஆன்லைன் குரூப்ல கிட்டத்தட்ட 578 பேர் இறங்கி இருக்காங்க. ஒரு அப்படியே வராங்க போறாங்க. கிளாஸ்ல அட்டன் பண்ணது மட்டும் ஆன்லைன் கிளாஸ்ல அட்டன் பண்றாங்க. சராசரியா ஒரு 200 பேர் வரைக்கும் வந்தாங்க. குறைஞ்சபட்சம் 50 பேர் வரைக்கும் ஒரு சில வகுப்புல கூட அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இந்த கிளாஸோட நோக்கமா வந்து ஜூலை 24 நம்ம பிளான் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி ஜூலை 30 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இதே மாதிரி சங்க நிர்வாகிச்சு ஒரு போட்டோலாவா தொடங்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35-40 நாளுக்கு மேல கிளாஸ் எடுத்துருவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதனால இது பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸுக்கு வந்து மொத்தம் ஒரு 17 ஃபேக்கல்டிஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வெல்டர், ஃபிட்டர், டர்னர், ஸ்பெஷலிஸ்ட், எலக்ட்ரிஷியன் அப்படின்னு எல்லா ட்ரேடுக்கும் வந்து ஒரு 17 ஃபேக்கல்டிஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க அனைவருக்கும் முகத்தில் இந்த நன்றி வாழ்த்துக்களே முதல்ல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து கிளாஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு அவங்க ஸ்டடி மீட்டிங் எல்லாம் பண்ணி இப்பேற்பட்ட ஒத்துழைப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் உங்களை வரவேற்பதோடு உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். கூட்டத்தை சங்கத்துடைய துணைத் தலைவர் ஞானசேகர் அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறேன். உங்களுக்கு அன்பார்ந்த தோழர்களே, தோழிகளே, சங்க நிர்வாகிகளே, அனைவருக்கும் உங்களுடைய இனிய மாலை நேர வணக்கத்தை. தோழர் சொன்ன மாதிரி நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷத்துக்கு அப்புறம் ராணிப்பேட்டை பிஹெச்ல ஒரு கால்பர் ஒட்டுமொத்த பிஎஸ்எல்கான கால்பராக இருந்தாலும் ராணிப்பேட்டைக்குன்னு சொல்லி ஒரு 75 பேர் கால்பர் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 13-14 வருஷம் கழிச்சு இருந்தாங்க. இந்த கால்பர் வர்றதுக்கு சங்கங்களுடைய போராட்டங்களும் இயக்கங்களும் மிக முக்கிய பங்கு வாய்ந்தது. அது வந்து நம்மளுடைய தோழர்கள் எல்லாருமே தெரியும். அந்த அடிப்படையில் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு கால்பரை வர வச்சிருக்கு. இந்த நேரத்துல கால்பர்ல பங்கெடுத்து இந்த எக்ஸாம் எழுதுல எல்லாருக்கும் நம்ம ஏதாவது அவங்களுக்கு வழிகாட்டணும். அந்த அடிப்படையில இந்த பாத்தீங்கன்னா எல்லாமே ஆசிரியர் பணிகளை அறப்பணி இருக்கின்ற மாதிரியான ஒரு திட்டத்துல ஆசிரியர் அவர் ஆசிரியர் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீங்க ஒப்பந்ததால நீங்களும் ஆசிரியர்களா இருக்கிறீங்க. அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை அவங்களுக்கு முழுமையா தெரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம்னா தோழரை குறிப்பிட்டாரு. நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் டைம்ல இந்த செக்ஷன் இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல் அவங்க என்ன மாதிரியான ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்களுடைய எக்ஸாம்ஸ்
மெட்டீரியல்ஸ் என்ன மாதிரியான டெரிவேஷன் எப்படி எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி, ஏன்னா டைரக்டா வந்து நீங்க பார்க்க முடியாது, அதுக்கான ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதுக்காக தனியாக மார்க்கெட் உங்களுடைய பர்சனல் டைமை வந்து இதுக்காக ஒதுக்கிறீங்க. இவ்வளவு விஷயங்கள் நீங்க ஏன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த அவங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல பண்ணிருக்கீங்க. அது வந்து உண்மையிலே ஒரு சமுதாய நோக்கோட நீங்க பண்ணிருக்கீங்க. என்னதான் தொழிற்சங்கம் ஒரு வகுப்பு ஆர்கனைஸ் பண்ணாலும் உங்களுக்கு நீங்க வந்து பண்ணது உங்களுடைய காட்டுது. அந்த அடிப்படையில உணர்வுக்கு சங்கத்தின் சார்பாக அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கலா கொஞ்சம் பேர் கம்பெனிங்க அதுல அது மட்டும் இல்லாம எல்லாருமே இந்த தோழர்கள் வந்து நல்ல முறையில ஒரு கற்றுருக்காங்க. உங்களுக்கு நாங்க சொல்ற ஒரு வேண்டுகோள் அட்வைஸ் என்னன்னா, ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள்ல இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வந்து மிக ஒரு அரிதான விஷயம். ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் வருது. அந்த அடிப்படையில இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்துறீங்க. இப்ப இருக்கிற அரசாங்கங்கள் பாத்தீங்கன்னா, மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அரசு ஊழியர்கள் கிடையாது, அரசு துறை கிடையாது, கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்படுறாங்க. எல்லாமே வந்து தனியார்மயம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லிப்பாங்க. எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ற மெத்தட்ல இருந்து என்ன மாதிரி கேட்பாங்க, என்ன மாதிரி கேட்பாங்க, எல்லாமே அதெல்லாம் நீங்க நல்ல முறையில இந்த எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்று பிஹெச்டி நிறுவனத்துல ஜீவனம் பணியில சேருவாங்க வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பாடல்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக சிதம்பரம் அவர்களை பார்த்துட்டு வாங்க. மற்றும் ஆன்லைனுக்கு நேரடியா இந்த 40 நாட்கள் வகுப்பை உன்னிப்பாக கவனித்த நமது மாணவர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏற்கனவே நம்ம உதவி தலைவர் சொன்ன மாதிரி ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஹெவி காம்படிஷன். ஸோ அதனால ரொம்ப கஷ்டம். நம்ம தம்பி கூட இருக்காரு. இங்க நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க. கம்பெனிகள் வந்து நீங்க பிஹெச்எல்லே வேலை செய்யக்கூடிய நண்பர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. அப்போ இங்க நீங்க ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா வேலை செய்யறதுக்கும் ஒரு யூனிஃபார்ம் போட்ட எம்ப்ளாயா வேலை செய்யறதுக்குமா வித்தியாசம் வந்துட்டு அந்த தம்பிக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஏன் அது ரொம்ப முக்கியமான இருக்குது, ஏன் வந்துட்டு இந்த நிறுவனத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரியான நண்பர்கள்ட்ட நீங்க கேட்டு வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நிறுவனத்துல இதுக்கப்புறமும் நமக்கு வந்து இப்படி ஒரு ரெக்யூர்மெண்ட் கிடைக்குமா, இல்லை ரெக்யூர்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்றதான் நமக்கு ஊர்ஜிதமா தெரியாது. ஏதோ இது வந்துட்டு சங்கங்கள் கடுமையா போராடி அது இல்லாம இந்த நிறுவனத்தோட தேவையும் இப்ப இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஆர்டர் எடுத்திருக்காங்க நிறுவனம். அதனால வேலை செய்யறதுக்கு ஆளுக்கும் தேவைன்ற அடிப்படையில இந்த நிறுவனமும் ஏதோ முன் வந்து இப்போதைக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா நாங்கள்லாம் சேரும் பொழுது 2005 தொடங்கி 2013 வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அடுத்தடுத்த வருஷம்லாம் நமக்கு ஈஸியா கூட நம்ம இருந்திருக்கோம் சில பேர்லாம். ஆனா இப்போ வந்து இது உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. இதுதான் வந்துட்டு ஃபைனல் பார். இப்போ இதுல நீங்க வந்துட்டு ஜெயிக்கணும். இந்த 40 நாட்கள் நீங்க வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாடம் எடுத்து கத்துக்கிட்டதை விட அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 10 நாள், இந்த 10 நாள்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்களை வந்துட்டு ஜெயிக்க வைக்கும். அதனால ஒட்டுமொத்தமா நீங்க கத்துக்கிட்டதையும் குறிப்பா வந்துட்டு இந்த 10 நாள்ல நீங்க எந்த டிஸ்ட்ராக்ஷனும் ஆகாம இதை ஜெயிச்சே ஆகணும், இந்த ராணிப்பேட்டை நிறுவனத்துக்குள்ள இந்த கிரே யூனிஃபார்ம் போட்டு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோட அடுத்த 10 நாட்கள் நீங்க வந்து பயணம் செய்யணும். தொடர்ந்து படிக்கணும். இதுல வந்துட்டு கிளாஸ் முடிஞ்சிருச்சு அதோட வந்துட்டு எங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா சொல்ல மாட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு கவலையப்பட வேணாம். எந்த டவுட்டா இருந்தாலும் ஒரு சீக்கிரம் கான்டாக்ட் பண்ணுங்க, ஆசிரியர்களை கேளுங்க. அவங்க மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு அவுட் ஆஃப் இந்த கிளாஸ்ல வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தயாராக இருப்பாங்க. அதனால தொடர்ந்து நீங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் 10 நாளைக்கு. குறிப்பா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. அதுக்குள்ள போல
உங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இங்கி பிங்கி பாங்கி எல்லாம் போட்டுலாம் எழுத சொல்லுவாங்க நண்பர்கள். நம்ம என்னதான் ரொம்ப தயாரிப்பா போனாலும் கடைசியா ஒரு நண்பன் ஃபோன் பண்ணி அப்படி பண்ணாத மச்சான் இப்படி பண்ணு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்களோ அதான் உங்களுக்கு வழிகாட்டுது. நான் சொல்றதோ இல்ல மற்றவங்க சொல்றதோலாம் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு தேர்ந்த ஆசிரியர்கள். இந்த நிறுவனத்திலே 15 வருடத்துக்கு மேல வேலை பார்த்துருக்காங்க. எல்லாரும் எக்ஸாம் எழுதி வந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க சொன்ன வழிகாட்டுதல் வந்து நீங்க எக்ஸாம் எழுதும்போது கடைபிடிக்கணும் அப்படின்றதுதான் இந்த சங்கத்தோட சார்பாக நாங்க வந்து உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். ஸோ நான் மறுபடியும் ஏன் புஷ் பண்றேன் அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷன் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த ஆப்ஷனை நீங்க வந்துட்டு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுதான். ஸோ அதனால அவங்க இந்த வரக்கூடிய இந்த பிஹெச்எல் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்க எல்லாம் வெற்றி பெற்று உள்ள வருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உங்க எல்லோருக்கும் நான் வந்துட்டு காப்பி சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற எங்கள் ஆசிரியர்கள் வந்து இந்த நிறுவனத்துல பணியாற்றி அவர்களோட குடும்பத்தினோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து இந்த 40 நாட்கள் வகுப்படுத்தாங்க. அதாவது பொதுவாக என்னன்னா யாருக்கும் நேரம் இல்லை, எங்கடா போற எல்லாமே டைமே இல்லை, என்ன படிக்கிற டைமே இல்லைன்னா யாருக்குமே நேரம் இல்லை அப்படின்ற காலத்துல ஓடிட்டு இருக்கும் பொழுது நிறுவனத்தை வேலை பார்த்து சொந்த குடும்பங்களோட அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காகவும் இந்த 40 நாட்கள் வந்து நேரத்தை ஒதுக்கி வகுப்படுத்த இந்த ஆசிரியர்களுக்கு உண்மையுமே நம்ம வந்து நன்றி சொல்லி ஆகணும். அவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்க்கையும் நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. ஸோ நான் என்ன சொன்ன மாதிரி அந்த ஆசிரியர்கள் நீங்க மறுபடியும் இந்த 10 நாட்கள் எந்த அளவுக்கு நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்களோ அதுதான் உங்களோட வெற்றிக்கு ஒரு காரணமா இருக்கும் போது அந்த அடிப்படையில் நீங்க வரணும். இந்த நிறுவனத்துக்குள்ள வந்து முக்கியமா வந்துட்டு எங்களுக்கு நன்றி சொல்றீங்களா இல்லையா, உங்களோட ஆசிரியர்களை பார்த்து நீங்க வந்து நன்றி சொல்லும் பொழுது உண்மையுமே இந்த காட்சி சங்கம் எடுத்த இந்த முயற்சியை வந்து 100% வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ ஆன்லைன்ல கலந்து கொண்டிருக்கிறவங்களும் இங்க நேரில் உட்காந்துருக்கக்கூடிய தோழர்களுக்கும் மறுபடியும் ஒரு முறை வாழ்த்து கூறி நன்றி, வணக்கம். அடுத்ததாக வகுப்பில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற தோழர்கள் ஏதாவது ஃபீட்பேக்கோ இல்ல ஆசிரியர்களுக்கு ஏதாவது நன்றி சொல்றதுக்கு ஏதாவது பேசலாம் தான். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது கிளாஸ் எப்படி இருந்தது, என்ன ஏதாவது கருத்து சொல்றதா இருந்தா சரி. ஃபேக்கல்டிஸ் யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்ற வரதாலும் யாராவது இருந்தாலும் சரி. மதிப்பிற்குரிய தலைவர் ஞானசேகர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஜெனரல் செக்ரட்டரி பாலாஜி சார் அவர்களே, மற்றும் ஸ்ரீதர் சிலம்பு அவர்களே, இப்பொழுதும் இந்த மாலை வேளையிலே மகிழ்ச்சியுடனே கூடியிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களே மற்றும் ஃபேக்கல்டி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 2வது கிளாஸ் 3வது கிளாஸ் நினைக்கிறேன் ஸ்ரீதர் வந்து கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி நான் இப்போ பிஇ படிச்சுட்டு இருக்கோம் பார்ட் டைம்ல, அதனால எனக்கு வர முடியாத சூழ்நிலை தான். ஆனாலும் ஸ்ரீதர் வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கன்னு சொன்னா அவர் தனியா பண்ணி ஒரு சமூக சேவையா மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள், அது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்போ நான் சொன்னேன், சரிப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ எனக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தது. ஸோ அந்த டைம் வந்து ஒரு 2 கிளாஸ் எடுத்தோம். அதன் பிறகு எனக்கு தொடர்ந்து வர முடியல. ஆனால் நான் சொல்ல வர விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் ஆன்லைனில் ஆஃப்லைனில் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே இப்போ நாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னா டெய்லி நான் கிளாஸ் அப்பயே சொல்லிடணும், டெய்லி 1 hour கம்பல்சரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி. ப்ராக்டிஸ் பண்ணாமல் நமக்கு வந்து வெற்றி பெற முடியாது. 2 விஷயம் கண்டிப்பாக செஞ்சாகணும், ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ராக்டிஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், 2மே இருக்கணும். அதான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். சிலம்பு அவர்கள் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க நிறைய கடந்து வந்திருக்கிறாங்க. நிறைய காரியங்களை வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு
ஸோ இந்த பிஹெச்எலுக்கு வரணும்னு சொன்னால் எப்படிலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பின்பற்றுங்க. சொன்ன மாதிரி எனி டவுட்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அந்த டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து முக்கியமாக சொல்லும்போது என்னன்னா, இந்த முயற்சியை வந்து ரொம்ப பாராட்ட வேண்டியதாக இருக்கு. இது வந்து உண்மையாலுமே நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா கல்வி வந்து சும்மா அப்படியே அப்படியே விட்டுறக்கூடாது. அது வந்து இன்னொருத்தவங்க போகணும், அது டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்த ஒரு மோட்டிவ்ல வந்து பேப்ஸ் வந்து இந்த முயற்சி எடுத்ததுக்கு வந்து உண்மையாலுமே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக இந்த மாலை வேளையிலே நான் நன்றி செலுத்துகிறேன். நிறைய வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் முடியல என்னால். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் எனக்கு இப்போ போயிட்டு இருக்கு, அதனால் வர முடியல. முடிந்தால் இடையில ஏதாவது சந்தர்ப்பம் இருந்தால் கூட அவங்க ஏதாவது இப்போ இந்த ப்ராக்டிஸ் டைமில் எதனா இருந்தால் கூட நான் முடிஞ்சால் நான் வரலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த வாய்ப்பு அளித்தமைக்காக நான் வந்து சங்கத்தின் சார்பிலும் சங்கத்திற்கும் மற்றும் ஸ்ரீதர் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் கோர் கமிட்டி அப்படின்னு போட்டு நம்ம இதே வந்து ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் கமிட்டி அப்படின்ற அந்த இதில் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இதில் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி முதல் நாள் வந்துட்டு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது சிலம்பரசன் இந்த அறிமுக உரையில சொன்னார், நீங்கள் வந்து ஒரு சபரிமலைக்கு போகிற மாதிரி 48 நாள் விரதம் மாதிரி நீங்கள் வந்துட்டு கடைபிடிக்கணும். ஏன்னா அப்போ வந்து நம்ம எக்ஸாம் டேட் வந்து முன்னாடி இருந்தது. உங்களுக்கு வந்து எந்த ஒரு இது இல்லாம முழு ஈடுபாட்டோட அதுல இருக்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன சொன்னோம், அண்ணன் சொன்ன மாதிரி இப்ப 1 மணி நேரமாவது படிங்க அப்படின்னு அப்ப சொன்னோம். ஆனா இப்ப கடைசியா வர 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 குறைந்தது 4 மணி நேரமாவது படிக்கணும், குறைந்தது 8 மணி நேரமாவது படிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இப்ப வந்திருக்கு. இப்ப ஏன்னா நமக்கு இப்ப கொஞ்ச நாள் தள்ளி போனது ஒரு வாய்ப்பா நம்ம நினைச்சு அதை பயன்படுத்திக்கணும். அதனால இதுக்கு வரக்கூடிய காலகட்டங்களையாவது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது முயற்சி பண்ணாதான் நம்ம அந்த இலக்கை அடையிறதுக்கான போக முடியும், இலக்கை அடையிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். இன்னும் அவரு சொன்ன போல எந்நேரமும் நம்ம கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப்லயே நிறைய நண்பர்கள் உங்க பசங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளாவே பதில் சொல்றீங்க. ஃபேக்கல்டிஸ் எல்லாம் நிறைய பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழலா அப்படியே போயிட்டு இருக்கு. இதுதான் அந்த கதகதப்பான ஒரு வெப்பநிலை, ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி இருக்கு. இந்த ஆன்லைன்ல வந்து ஒரு 500 என்னன்னே தெரியல, புதுசா இன்னைக்கு ஜாயின் பண்ணா கூட அவர் கேட்கிறாரு, ஆனா இவ்வளவு நாள் என்ன போயிருக்கு கொஞ்சம் அனுப்புங்க, இவ்வளவு போயிருக்கா நாங்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவங்களும் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆரோக்கியமான சூழலை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுட்டு சரி, இந்த 17 ஃபேக்கல்டிஸும் உண்மையாலுமே அவங்கள என்ன சொன்னாலும் தகும். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்ட்டு இல்லை. ஒரு வகுப்பு எடுங்க இன்னைக்கு இந்த ட்விட்டர்ல இந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நெட்ல ஃபுல்லா இந்த சிமி பேட்டர்ன்ல இருக்க இது நெட்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் பிபிடியில் ரெடி பண்ணி பிடிஎஃப்ல ரெடி பண்ணி சிஸ்டத்தில் போட்டுட்டு அதுக்கு ஒன் வேர்டில் ஆன்சரு எல்லா ஃபேக்கல்டிஸும் அவ்வளோ மெனக்கடல் இருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுட்டு இப்போ வந்து சங்கம் சார்பில் அவங்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு வழங்குறாங்க. நமக்கு வந்து முதல்ல நம்ம எப்பயுமே தாய் குளங்கள்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். எலிசபெத் ராணி அவர்கள் அவங்க வந்து இவங்க வந்து இல்ல அவங்க பேர் இருக்கும், பேர் இருந்தா மாத்தி வாங்க 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 வாங்க. இவங்களோட பங்கு வந்து உண்மையாலுமே இந்த இன்ஜினியரிங் டிராயிங் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நிறைய இது பண்ணாங்க. சந்தேகங்கள் நிறைய போக்குறதுக்கு ஒரு உதவி பண்ணாங்க. சரி, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
அடுத்ததா திருமதி பூர்ணிமா அவர்கள், இல்ல பூர்ணிமா அவர்கள், அவங்க வந்து மேக்ஸ் எடுத்தாங்க, ரீசனிங் எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் நமக்கான கடமைகள் நிறைய இருக்கு. இன்னும் வரப்போற ஒரு 2-3 கிளாஸ் அவங்க எடுக்கணுன்ற கோரிக்கையும் நேரத்துல வச்சுக்கிறோம். ரீசனிங் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது பரவாயில்ல. அடுத்ததா நம்ம உத்தரபாண்டி அவர் வெல்டருக்கு வந்து 2 பேர், உத்தரபாண்டியும் பெருமாள் அவர்களும் 2 பேரும் ஃபுல் கவர் பண்ணாங்க. இவரோட உழைப்பு வந்து உண்மையாலுமே அபரிதமான உழைப்பு. அவருக்கு வந்து சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததா பெருமாள் அவர்கள் நைட்டு 1 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் அவரு 10-6 ஷிப்ட்ல இருந்தாலும் அவர் வேலை முடிச்சு காலைல 3 மணி 4 மணி அந்த நேரத்துல கூட நமக்கு கொஸ்டின் இதெல்லாம் நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு மெசேஜ் போட்டு ஒரு முழு அர்ப்பணிப்போட அவரு ஈடுபட்டு இருக்காரு. அவருக்கு இந்நேரத்துல பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறதுல பெருமை அடைகிறோம். மோகன சுந்தரம் அவர்கள், இவர் வந்து பிட்ரு ட்ரேட்ல வந்துட்டு நிறைய கிளாஸ் எடுத்திருக்காரு. அண்ணனும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறோம். அடுத்ததா நீலமணிகண்டன் அவருக்கு பல்வேறு பணிகளுக்கு நடுவில் நமக்கான கொஸ்டின் பேட்டர்ன் எல்லா ட்ரேடுக்கும் கொஸ்டின் பேட்டர்னை தயார் பண்ணி கொடுத்ததுன்னா முக்கிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு. அந்த எம்சிக்யூ பேட்டர்ன் எல்லாமே தயார் பண்ண நீலமணி அவருக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததா சண்முக சுந்தர அண்ணன், இவரும் வந்து அவருக்கு பல்வேறு பணி சூழலுக்கு நடுவில் நம்ம ஐசக் அண்ணன் சொன்ன மாதிரி கேட்ட உடனே நமக்கு ஒத்துக்கிட்டு அதுக்காக வந்திருக்காரு. அவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததா நம்ம ஐசக் அண்ணன், ரொம்ப ஒரு சந்தோஷமா பசங்களை வந்து முதல் 2வது நாள் கிளாஸ் எடுக்கும் போது உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து ஒரு வகுப்புக்கு ஒரு அச்சாரம் இட்டாரு அப்படின்னு சொல்லணும்னா ஒரு அண்ணனுக்கு வந்துட்டு அது முழு தகுதி இருக்கும். அண்ணனுக்கும் நாங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு இதுதான் நமக்கு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் முடிச்ச இருந்து ஆரம்பிச்சாரு. அவரு டர்னர் மெஷினிஸ்டுக்கு பிக்சருக்கான வெல்டர் மேக்ஸ் எல்லாமே கவர் பண்ணாரு. ஒரு சிறந்த ஆகச்சிறந்த பங்களிப்பை செலுத்தியிருக்காரு. அடுத்து முரளி அவர்கள், முரளி வந்து ஒரு ஃபுல்லா ஆன்லைன் கோச்சிங்ல போய் பார்க்ல, இந்த பாரதியார் பார்க்ல உட்கார்ந்தெல்லாம் கூட அவரு கிளாஸ் எடுத்தார். டர்னர் மெஷினிஸ்டுக்கு தனியா உட்கார்ந்து அந்த அளவு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரு முரளியை தொடர்ந்து விஜயகுமார் வாங்க. அவங்க டர்னர் மெஷினிஸ்டுக்கு இவங்க ஒரு 4 பேர், இன்னும் 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. முழுக்க எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு முயற்சி எடுத்தாங்க. மிக்க நன்றி விஜயகுமார். அடுத்ததா பச்சையப்பன், அவரும் வந்துட்டு நிறைய கிளாஸ் எடுத்தாரு. அவரு வெளியில கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாலும் நமக்கும் வந்து இல்ல நான் எங்கனாலும் எனக்கு என்ன கிளாஸ் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா முக்கியன்ற அடிப்படையில அவரும் வந்து கிளாஸ் எடுத்தார். அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து யோகேஸ்வரன், அவரு வரலன்னு நினைக்கிறேன். யோகேஸ்வரன் அப்புறம் அவர் சந்திரகுமாரன், அவரும் வந்துட்டு கேட்ட உடனே இன்னைக்கு ஆனா ஒரு கிளாஸ்னா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எப்பல இருக்கு சந்திரகுமாரன், அவரும் வந்து ஒரு மிக சிறந்த பங்களிப்பை செலுத்தினாரு. இன்னைக்கு அவரால் வர முடியல, அவர் வந்துடுவாரு. அடுத்து எலக்ட்ரிக்கல்ல கோகுல், நமக்கு வந்து மிக குறைந்த நபர்கள் உள்ள வராங்க அப்படின்னாங்க. ஆனா ஏகப்பட்ட கேள்விகள் எலக்ட்ரிக்கல் ட்ரேட்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட பணி இன்னும் தொடரணும், அதுதான் இருக்கு. அடுத்து ஸ்ரீனிவாசன் அவரும் இப்ப வரல. அவரும் ஒரு
சிறந்த பங்களிப்பு நமக்கு செஞ்சிருக்காரு. இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு இணையவழியில பண்றதுனால ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டா கொடுத்தது திரு பத்மயான ஸ்கந்தன். அவர் இல்லைன்னா இந்த இது எல்லாமே வந்து நம்மளால சாத்தியப்பட்டிருக்காது. எல்லா இணையவழியில அவர் தான் கோஆர்டினேட் பண்ணாரு. அவருக்கும் வந்து இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இதுல இப்ப நம்ம டீச்சிங் ஸ்டாஃபை வந்து இன்னொரு சொல்லிடுறேன். உத்தரபாண்டி, பெருமாள், மோகன சுந்தரம், நீலமணிகண்டன், எலிசபெத் ராணி, சண்முக சுந்தரம், ஐசக், ராஜேஷ், முரளி, விஜயகுமார், யோகேஸ்வரன், சந்திரகுமார், பச்சையப்பன், பூர்ணிமா, ஸ்ரீனிவாசன், கோகுல், இவங்க நமக்கு. அப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட்டா நம்ம பத்மயான ஸ்கந்தன். இது இல்லாம இது இவங்க பேர் மட்டும் நமக்கு இது கிடையாது. டெய்லியும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண எங்க சங்க நிர்வாகிகளுக்கும் அப்புறம் நிறைய நம்மளுடைய நிறைய பேர் வந்து accompany பண்ணாங்க. அவங்க ஒருத்தர் பேர் இல்லை அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுல வந்து நமக்கு இன்னொரு குறிப்பா என்னன்னா இவ்வளவு செயல் எதுக்கு அப்படின்றத ஏதோ நாங்களே பேசி நாங்களே பாராட்டலாம் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸா நீங்க கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க ஏதாவது உங்களோட கருத்துக்களை நம்ம ஃபீட்பேக் சொன்னா நல்லா இருக்கும். ஆன்லைன்லயே உங்களோட கருத்துக்களை போட்டுட்டு இருக்கீங்க மெசேஜ்ல. இந்த கிளாஸ் வந்து இதோட முடியல, இன்னும் நம்ம ஒரு நிறைவு விழா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வச்சிருக்கோம். இந்த நிகழ்வை வந்து பாராட்டுறதுக்காக தலைமை உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க தம்பிங்களா. நீங்க எல்லாம் எப்படி படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் இருக்குதா? மோனிஷா நான் பேசுறேன்மா. ஒரு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து வழங்கிய ஸ்ரீதர் அவர்களுக்கு சங்கத்தின் உற்சாகமான பாண்டியன் அவர்கள் இந்த பாராட்டு விழான்றது உண்மையாவே வந்து நீங்க எல்லாம் வேலைக்கு சேரும் போது உங்க யூனிஃபார்மோட பார்க்கும் போதுதான் அந்த மகிழ்ச்சி வந்து எங்களுக்கு இருக்கும். அதனால இன்னும் இந்த குறைந்த நாட்கள்ல டெஸ்ட் இன்னும் 2-3 டெஸ்ட் இது பிளான் பண்ணிருக்கோம். அந்த ரீசனிங் இது கேட்டிருக்கீங்க, அதுவும் வந்து மேடத்துல கேட்டிருக்கோம். அவங்களும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த வாரத்துல பண்ணிடலாம். ஆமா, ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் இருந்தா சரி. ஓகே, சரி, ஓகே, பேசுங்க. பேசுறா பேசுங்க. கருத்து என்ன தம்பி? யாரோ ஒருத்தர் நீங்களும் வந்து பேசுங்க. வாப்பா, மனசுல என்ன கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து என்னால அட்டெண்ட் பண்ண முடியலன்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஆனா சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாரு. கிளாஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு அதுக்கு ஜாயின் பண்ணேன். சாரும் சேர்ந்ததுல இருந்து நிறைய மெட்டீரியல் எல்லாம் கொடுத்தாரு, பிடிஎஃப் அனுப்பினாரு. அவர் சைடு நிறைய சப்போர்ட் பண்ணாரு எங்களுக்கு படிக்கிறதுக்கு. படிக்கணும் நாங்களும் இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த கம்பெனில சேர்க்கணும் வரதுக்கு ஆசை. தெரியல, அதனால கண்டிப்பா நானும் போயிட்டு தான் இருக்கேன். எப்பவுமே எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரோட்ல எல்லாம் போகும்போது இந்த மாதிரி யூனிஃபார்ம் யாருன்னா பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் அது எப்பவுமே இருக்கும். இதுல கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்றேன். இவங்க வந்து ஒரு தனியார் கம்பெனில ஷிப்ட்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. 3 ஷிப்ட் போயிட்டு இருக்காங்க. அவங்க செகண்ட் ஷிப்ட்ல போனா வீட்டுக்கு வர 11 மணி ஆயிடும். இதுக்கு நடுவுலதான் சரி குழந்தைங்க ஃபேமிலி வேலை அப்படின்ட்டு அப்படியே இருக்கிறதுனால ஏதாவது சரியா கிளாஸ் ஸ்டார்டிங் அட்டன் பண்ண முடியல. இப்பதான் ஒரு 1 மந்த் ஆனா வீட்டுக்கே வந்துட்டாங்க. சரி வேலை வீட்டுக்கு போறது குழந்தைங்களை பார்க்கறதுக்கு சரியா இருக்கு. சரி இங்க வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டு மிச்ச நேரத்துல டைம் கிடைக்கும் நான் படிக்கிறேன். கண்டிப்பா எனக்கும் ஆசை இந்த மாதிரி உள்ள ஒரு ஆளை நான் ஆசை. அவங்க வந்து காலையில இன்னைக்கு என்ன கிளாஸ் நடந்தது அப்படின்னு அடுத்த நாள் காலையில கேட்பாங்க.
அந்த மெட்டீரியல் அனுப்புங்க அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தோட அவங்க இது பண்றாங்க, முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க முயற்சி வெற்றியுடைய வாழ்த்துக்கள். தம்பி நீங்க யாராவது உங்களோட கருத்துக்களை சரி நீங்க வாட்ஸ்அப் குழுக்கள்ல போடுங்க. உங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட ஃபேக்கல்டி எல்லாம் வந்து இங்க வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா குறிப்பாக அதான் நிறைய பேர் சொன்னாங்க பெருமாள்ல இருந்து, அதாவது சங்க வேறுபாடுகளையும் கடந்து மாற்று சங்கத்துல இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்ல தன்னுடைய பங்களிப்பையும் செலுத்த வேண்டும் என்று நம்ம சங்கம் இல்லாம வேற சங்கத்துல இருந்து வந்த ஃபேக்கல்டிக்கும் இந்த நேரத்துல ஒரு பலத்த கரகோஷத்தை நன்றி சொல்ல நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளை பொறுத்தளவுக்கு என்னன்னா நம்மளை நம்பி வந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிஹெச்எல் எம்ப்ளாயா மாறுவதற்கு நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம சிறப்பா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பலன் வந்து நிச்சயமாக வீண் போகாது, நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். யாராவது இந்த வகுப்புல கலந்துக்கிட்டீங்களோ அனைவரும் வருங்கால பிஹெச்எல் எம்ப்ளாயாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய சங்கத்துடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்பு நன்றி. நம்ம இதுல வந்து நம்ம ஒரு சங்கமா அணுகிறதை விட அவங்க சங்கம் வந்து ஆர்கனைஸ் தான் பண்ணாங்க. அதாவது நம்ம வந்து இதுல யாரையும் நம்ம ஃபேக்கல்டிஸ் வேணும், நம்ம மக்கள் நம்ம அடுத்த தலைமுறை வந்து பயன்பெறணும்னு தான் எல்லாரும் இது பண்ணி தான் நம்ம பண்ணோம். அந்த வகையில எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முறைப்படி சங்க சார்பில் நன்றி. ஓகே தோழர்களே, மீண்டும் ஒரு முறை ஆசிரியர்களாக இருந்த அனைவருக்கும் பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து தேர்வு எழுதக்குள்ள உங்கள் அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். இறுதியாக இந்த கூட்டத்திற்கான நன்றி உரை வழங்குமாறு செந்தில்குமார் அவர்கள். இந்த இணைய வழி வகுப்பு நிறைவுகளாக்கு வருகை தந்துள்ள ஆசிரியர்கள், மாணவர்கள், சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் மாநில வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தின் முயற்சியாக கடந்த 2 மாதங்களாக கிட்டத்தட்ட 2 மாதங்களாக இந்த வகுப்பை தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். இது பெரும்பாலான மாணவர்கள் பயனாக இருக்கும் என நம்பியிருக்கிறோம். இந்த தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையிலும் தொழிலாளர்களின் கோரிக்கை மட்டும் இல்லாம சமூக நலன் சார்ந்து இயங்கக்கூடிய சங்கம் என்பது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த வகுப்பின் மூலமா இந்த வகுப்புல கலந்துகிட்ட மாணவர்கள் புரிஞ்சுக்க நினைக்கிறோம். என்னன்னா இந்த நோக்கமே ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அடுத்த 20 நாட்கள்ல நீங்க கொஞ்சம் பயன்படுத்திட்டு எங்களை மாதிரி நீங்களும் யூனிஃபார்ம் போனுங்க நம்ம வாழ்த்துக்கிறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னலம் பாராமல் நம்முடைய நேரத்தை வந்து நிறைவேற்று அழைப்பை ஏற்று இந்த வகுப்பில் வந்து வகுப்பெடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி தெரிவித்துக்கிறோம். அடுத்ததாக அடுத்த ஒரு கூட்டம் பெருங்கூட்டமாக இந்த வகுப்பில் கலந்து கொண்டவர்கள் எம்ப்ளாயாக அரங்கில் வந்து நீங்க வந்து சேர்ந்து கேட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும்
இந்த வகுப்புக்கு நன்கொடை வழங்கிய அனைத்து நல்லுறவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பு இந்த நிறைவடையது. சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த சந்தேகமானாலும் ஆசிரியர்களை கேட்டு பலனடையான நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. இதுக்கு மேல சந்தேகங்கள் இது வழக்கம் போல வாட்ஸ்அப்ல உங்களோட நம்மளோட பணி தொடரும். இன்றைய நிகழ்வு இதோட நிறைவு பெறுகிறது. நன்றி.